வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாறு. இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்திருக்கேன், 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 10-11 பல் அளவுக்கு பூண்டு பல், நெக்ஸ்ட்டு உப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. நான் அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் இந்த தக்காளியை ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறப்ப இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் பூண்டு பல், மஞ்சள் தூள் இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பை ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் மிளகாத்தூள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் ஃபுல்லாக இது நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ நான் இதை குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் கழித்து பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இது நல்லா வெந்துடுச்சு. இதை இது மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சிடுறேன். உங்கள்கிட்ட இது மாதிரி இல்லைன்னா கீரை கடையிற மத்து வச்சு கூட நீங்கள் நல்லா இதை மசிச்சு விட்டுடலாம். இது வந்து நீங்கள் சூட்டோடு மசிக்கணும், இல்லைனா ஆறிடுச்சுன்னா இது மசிக்க வராது. அந்தளவுக்கு அந்த பச்சை மிளகாய் பூண்டு பல்லாம் நல்லா மசியணும். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நல்லா சூடான இட்லி, நல்ல கல் தோசையோடு இது செமையாக இருக்கும். ஏன்னா இது நல்லா தண்ணியாக இருக்கிறதுனால அதை ஊற்றி சாப்பிட்றப்ப சூப்பர் டேஸ்ட்டோடு இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைடில் இருக்கிற அந்த கடைகளில் இந்த சட்னி இது ரொம்ப ஃபேமஸ். இது இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா நான் மசிச்சிட்டேன். இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன், அது நல்லா ஹீட் ஆகிடுச்சி. இது கூட நான் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம நார்மலாக எப்போவுமே சட்னி, சாம்பார், இட்லி, தோசைக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப போர் அடிச்சிருக்கும். இந்த ரெசிபி வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது கூட நான் கடுகு ஆட் பண்ணிடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராவது சமையல் தெரியாத யாராவது இருந்தாங்கன்னா என்னோடய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோஸ்லாம். இப்போ இது கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடுறேன். இது கூட கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சிட்டோம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த டைமில் இப்போ நம்ம இந்த மசிச்சு வச்சுருக்கோம்ல, இதோட இந்த ஆட் பண்ணிடலாம் தாளிச்சதை. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் அடுப்பில். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் நல்லா ஆட் பண்ணி இதை கொதிக்க விட்டுலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசை, இட்லியில் ஊற்றி சாப்பிட்றப்ப அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு தக்காளி சாறு. இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.